நம்ம லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது. மோஸ்ட்டாக அது ஃபினான்ஷியலாக இருக்கும். ஏன்னா பண தேவை தான் நமக்கு அதிகமாக இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு செலவு வர வர பணம் தேவை அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகுது. ஆனால் இந்த பண தேவையும் தாண்டி சில சமயம் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கே நம்மளை நாமளே இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கும். சில பேருக்கு அவங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணி கரியரில் ப்ரமோஷன்ஸ் வாங்கி அது மூலமாக நிறைய சம்பாதிக்கணும்னு இருக்கும். சில பேருக்கு இந்த கார்ப்பரேட் கேம்லாம் எனக்கு ஒத்து வராது, நானாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிறேன், அதுக்கு எனக்கு இந்த ஸ்கில்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அந்த விதத்தில் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் சிலர் தன்னுடைய வாழ்க்கையில் ரிலேஷன்ஷிப்ஸை சரி பண்ணிக்கிறதுக்காக சில விஷயங்களை முயற்சி செய்வாங்க. இன்னும் சில பேர் தன்னுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணாலே வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஹெல்த் மேலே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நான் சொன்ன இத்தனை விஷயத்துலையும் நீங்கள் எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி, இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கும் தேவையானது, எனக்கும் தேவையானது. ஆனால் எப்படி லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுங்களேன், ரொம்ப ரொம்ப காமனான அட்வைசஸ் தான் நமக்கு திரும்ப திரும்ப கிடச்சிட்டே இருக்கும். நீங்கள் உங்கள் நாளை சீக்கிரமாக ஆரம்பிங்க, காலைல எழுந்திரிச்சதும் ஒரு மார்னிங் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்கள், டெய்லி இவ்வளோ தண்ணி குடிங்க, இப்படி ஒர்க் அவுட் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியுமே. நாம் இதெல்லாம் சரியாக ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா நாமெல்லாம் ஒரு சூப்பர் ப்ரொடக்டிவ் ஹியூமன்ஸாக என்றைக்கோ ஆயிருப்போம். ஏன்னா இந்த அட்வைசஸ் இன்றைக்கி இல்லை, காலமாக நமக்கு கொடுக்கப்பட்டுட்டே தான் இருக்குது. டிஜிட்டலில் வரதுக்கு முன்னாடி அனலாகாக நம்ம டீச்சர்ஸும் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் இந்த அட்வைஸை நமக்கு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் நம்ம தான் கேட்கலையே, நம்ம இதெல்லாம் கேட்காம வேறு ஏதோ புதுசாக ட்ரை பண்ணோம் அப்படின்னு தானே நினைக்கிறோம். நமக்கு இன்றைக்கி இருக்கிற சேலஞ்சஸ் நிறைய. ஏன்னா அன்றைக்கி இருந்த மாதிரி சூழல் ரொம்ப சிம்பிளாக கிடையாது. இன்றைக்கி நம்மளை சுற்றி டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு, நம்மளை சுற்றி எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸாக இருக்காங்க. அதனால யார் சொல்கிறது கேட்குறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனும் நமக்கு இருக்குது. ஸோ 10 இம்பார்ட்டண்ட்டான, அதே நேரத்தில் இது வரைக்கும் நீங்கள் அவ்வளவா கேட்டிராத சில அன்காமன் லைஃப் அட்வைஸஸை நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிறைய சர்ச் பண்ணி நிறைய படித்து இந்த 10 விஷயங்களையும் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இந்த 10 விஷயங்களில் ஒன்றை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணாலே நம்ம லைஃபோட இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்மளால் அட்லீஸ்ட் 1% அதிகப்படுத்த முடியும். கண்டிப்பாக இந்த எபிசோடை கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கான டேக்அவே இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இன்னைக்கான எபிசோடை நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. இந்த 10 அட்வைஸஸும் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எது வேணும்னு முடிவு பண்ணுங்க. வணக்கம், நான் வினிதா. இது மனமே நலமா பாட்காஸ்ட். மனமே நலமா. நம்ம லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான முதல் முக்கியமான அட்வைஸ் என்னென்னா, நம்மளை வச்சு நாம் காமெடி கீமெடி பண்ணாமல் இருக்கிறது தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ₹1,00,000 கொடுத்து நீங்கள் ஒரு பைக் வாங்குறீங்க, இல்லை லட்சமாக கொட்டி கொடுத்து ஒரு கார் வாங்குறீங்க. அந்த காரில் ஏதாவது ஒரு சிக்கல் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஏதாவது யூடியூப் வீடியோ பார்த்து அதை சரி பண்ணணும்னு நினைப்பீங்களா, இல்லை எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கொடுத்து அதை சரி பண்ணணும்னு நினைப்பீங்களா? கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட தான் அந்த வண்டியை எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா நம்ம எங்கேயாவது கை வச்சு நம்ம எக்ஸ்ட்ராவாக அதில் பிரச்சனை கொண்டு வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட தான் அந்த வண்டியை எடுத்துகிட்டு போவோம். ஸோ ₹1,00,000 மதிப்புள்ள அந்த வண்டிக்கே நம்ம இவ்வளோ எக்ஸ்பர்ட்ஸை நம்புகிறோம் அப்படின்னா நம்மளோட மிக மிக ப்ரெஷஸான சொத்து இந்த உடலும் மனமும். இதை நாம் ஏன் வர்த்லெஸ்ஸாக ட்ரீட் பண்ணுறோம்? சமீபத்தில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, யூடியூப்பில் வர டயட் அட்வைஸ் பார்த்து ஒருத்தங்க அதை ஃபாலோ பண்ணி அவங்க உயிருக்கே அது ஆபத்தாக முடிஞ்சுது. இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் யார் யாரோ சொல்லக்கூடிய ஏதேதோ ஒப்பீனியன்ஸை கேட்டுட்டு நம்மளுடைய உடலையும் மனதையும் நம்ம ஒரு கின்னி பிக் மாதிரி ட்ரீட் பண்ணி அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஆபத்துக்கள் தான் நேரும். அதனால் நம்ம வாழ்க்கையுடைய மிக முக்கியமான சொத்தாக இருக்கக்கூடிய நம்மளுடைய உடலையும் மனசையும் சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சரியான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போகிறது தான் நல்லது. ஃப்ரீயாக கிடைக்குதுங்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது தேவையில்லாத செலவுகளையும் மீளவே முடியாத துயரங்களையும் நமக்கு கொடுத்துரும். அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ உங்கள் லைஃப்பை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் யோசிக்காமல் யார் எக்ஸ்பர்ட்டோ அவங்க உதவியை நாடுங்க. 2வது மிக முக்கியமான லைஃப் அட்வைஸ் என்ன அப்படின்னா, எல்லாருடைய டைம் ஜோனும் ஒன்று கிடையாது. நமக்கு ஜென்ரலாகவே ஒரு விஷயம் இருக்குது. இந்த சோஷியல் மீடியாலாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கசின்ஸோட,
நம்மளோட பக்கத்து வீட்டு பசங்களோட, நம்மளோட எதிர்த்த வீட்டு பொண்ணுங்களோட நம்மளை கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஸ்கூலில் யார் என்ன மார்க் வாங்குறா, காலேஜில் யாருக்கு பிளேஸ்மெண்ட் கிடச்சிது, இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணப்பட்டுட்டே வர்றதுனால சின்ன வயசுலேருந்தே நமக்கே அது ஒரு ஹேபிட் ஆகிடும். நான் இது பண்ணியிருக்கேன், அவங்க இது பண்ணியிருக்காங்க, என்கிட்ட இது இருக்குது, அவங்கக்கிட்ட அது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தேவையே இல்லாமல் இன்னொருத்தரோட நம்ம லைஃப்பை கம்பேர் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போது இந்த காம்ப்ளிகேஷன் எப்படி பெருசாக இருக்குது அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் வரவங்கள பார்த்து அவங்கெல்லாம் நினச்சா ட்ரிப்பு போகிறாங்க, அவங்கெல்லாம் நினச்சா கார் வாங்குறாங்க, அவங்கெல்லாம் நினச்சா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட சாதாரண வாழ்க்கையும் அவங்களோட ஸ்க்ரீனில் காட்டப்படுற அந்த ஏகபோகமான வாழ்க்கையும் பார்த்து நமக்கு இந்த கம்பேரிசன் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த கம்பேரிசனை நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டியது தான் மிக முக்கியமான அட்வைஸ்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டைம் ஜோனும் அவங்க டைம் ஜோனும் ஒன்று கிடையாது. எப்படி நாம் இங்கேருந்து வெளிநாட்டில் ஒருத்தங்க கிட்ட பேசும்போது அவங்களுக்கு அது பகலாக இருக்கலாம் இல்லை இரவாக இருக்கலாம், எப்படி டைம் ஜோன் மாறுதோ அந்த மாதிரி நம்ம லைஃப்லேயும் நமக்கு டைம் ஜோன்ஸ் வேறு. ஏன்னா அவங்க வாழ்க்கை கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஆனது, நம்மளுடைய சிச்சுவேஷன்ஸ் அண்ட் லைஃபும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஆனது. அதை நம்ம ஒரே பெடஸ்டலில் வச்சு பார்த்தோம்னா நமக்கு எப்போவுமே நம்ம குறைவாக தான் தெரியும். குறைவாக தெரிய தெரிய நமக்குள்ள தாழ்வு மனப்பான்மை அதிகமாகும். அப்படி நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் இருக்கிற ப்ளஸ்ஸை நம்மளால் பார்க்கவே முடியாது. நம்ம லைஃப்பில் இருட்டு மட்டும்தான் இருக்குது, குறை மட்டும்தான் இருக்குது. நம்ம நிறைய தோல்விகளை தான் சந்திக்கிறோம். மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்காங்கன்ற பிக்சர் நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட்கான ஸ்கோப்பை நாமளே இல்லாமல் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ இன்னொருத்தரோட லைஃப்பை கம்பேர் பண்ணுறத நிறுத்துறது அப்படிங்கிறது தான் 2வது முக்கியமான அட்வைஸ். 3வது முக்கியமான லைஃப் அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஃபுல் ஸ்டாப் கிடையாது. ஃபெயிலியர் அப்படிங்கிறது கமா போட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு பார்க்கணும். இதை நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். ஏன்னா ஃபெயிலியர் அப்படிங்கிறது நம்ம இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆகிறதோ, இல்லை நம்ம பிரேக்கப் ஆகிறதோ, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம அதில் ஒரு ஃபெயிலியரை பார்க்குறதோ, இல்லை எதிர்பார்த்த ஒரு விஷயம் கிடைக்காம போகிறதோ மட்டும் கிடையாது. நம்ம ஏதாவது புதுசாக ஒரு ஹேபிட் ஆரம்பித்து அதை ஸ்டிக் ஆன் பண்ண முடியாமல் போகிறது கூட நம்ம ஃபெயிலியராக தான் கன்சிடர் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம ஜனவரி 25 இருக்கோம். ஜனவரி 1 ஆரம்பித்த ஹேபிட்டை சப்போஸ் இன்றைக்கு வரைக்கும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியாமல் இடையில நீங்கள் பிரேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை நினச்சி பார்க்கும்போது உங்களை பற்றியே ஒரு கோபமும் வரும். நம்மளாலாம் எதுவுமே உருப்படியாக பண்ண முடியாது போல் அப்படின்ற ஒரு எண்ணமும் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி விஷயங்களை கூட நம்ம ஃபெயிலியராக ட்ரீட் பண்ணோம்னா அதை அப்படியே கைவிட்டுருவோம். அதுதான் நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்தது அப்படின்னா பரவாயில்ல, ஸ்டார்ட் அகேன் அப்படிங்கிறது தான் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஃபெயிலியர்ஸ் முற்றுப்புள்ளிகள் கிடையாது அப்படிங்கிறது தான் 3வது முக்கியமான அட்வைஸ். நம்ம லைஃப்பை மேம்படுத்திக்கிறதுக்கான 4வது மோஸ்ட் அன்காமன் அட்வைஸ் என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ் ஓவர் பர்ஃபெக்ஷன். ஜென்ரலாக நம்ம ஏதாவது ஹேபிட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எல்லாம் கூடி வரும்போது நான் அந்த ஹேபிட் ஆரம்பிக்கிறேன். புதுசாக ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் போது அந்த ஹேபிட் ஆரம்பிக்கிறேன். என் கையில் ஜாகிங் ஷூஸ் வந்ததுக்கப்புறம் நான் ரன் பண்ண ஆரம்பிக்கிறேன். நம்ம சில விஷயங்கள் எல்லாம் கை கூடி வரட்டும், எல்லாம் கை சேர்ந்து வரட்டும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது வர்றதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். அந்த பர்ஃபெக்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது வரவே வராது. ஸோ பர்ஃபெக்ஷனை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறத வச்சு இருக்கிற நேரத்தில் இருக்கிற அந்த தருணத்தில் நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா எல்லாம் கைகூடி வருதோ இல்லையோ அந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற அந்த கண்டினியூட்டியை நம்ம கொண்டு வரணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பர்ஃபெக்ஷனை நோக்கியே எந்த விஷயத்தையுமே சரியாக ப்ராக்டிஸ் பண்ணாமே போய்ட்ரும். சில பேர் இருக்காங்க, மண்டே நான் வாக் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இந்த மண்டே மிஸ் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் அடுத்த மண்டே வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன்னா மண்டே வந்தால் தான் எல்லாமே சரியாகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும். பட் ஆக்சுவலாக மண்டே மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டியூஸ்டே ஆரம்பிங்க, இன்னும் சொல்லப்போனால் மண்டே ஈவினிங்கே கூட ஆரம்பிங்க. ஸோ இதுதான் நல்ல நேரம், இதுதான் நல்ல நாள், இதுதான் கைகூடி வந்த விஷயம் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. நம்ம லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்கான 5வது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏதாவது ஒரு சர்வைவல் ஸ்கில் கற்றுக்கிறது. அதாவது நம்மளுடைய வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை கற்று வச்சுக்கிறது. அதில் குக்கிங் கூட வரும். ஏன்னா சில பேருக்கு குக்கிங்கே தெரியாது. திடீர்னு தனக்கு இவ்வளோ நாள் சமைச்சு கொடுத்துட்ருக்கிற ஒருத்தங்க இல்லாமல் போகும்போதோ, சாப்பாடு இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷனில் வெளியில் போகணும் அப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்க.
பட் நமக்கே சமைக்க தெரிஞ்சாதான் எந்த சிச்சுவேஷன்லையும் சர்வைவ் ஆக முடியும். ஆக்சுவலாக தனியாக இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்கும். நம்மளோட லைஃப்பில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்மளையே எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு அந்த லோன்லினஸ் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஸோ ஏதாவது ஒரு சர்வைவல் ஸ்கில்லை கற்று வச்சுக்கிறது நிச்சயமாக நம்ம லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உதவியாக இருக்கும். இது அன்றாட வாழ்க்கையில் மட்டும் இல்லை, இந்த ஸ்கில் கொடுக்குற கான்ஃபிடென்ஸ் நம்ம வாழ்க்கையில் எங்கே முன்னேறணும்னு நினைக்கிறோமோ அந்த ஆஸ்பெக்ட்லேயும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். 6வது முக்கியமான அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஒரு பிகினர் மைண்ட் செட்டோட லைஃப்பை பார்க்குறது. பிகினர் மைண்ட் செட்னா என்ன அர்த்தம்? இப்போ தான் நம்ம இந்த விஷயத்தை கற்றுக்கவே ஆரம்பிக்கிறோம், விச் மீன்ஸ் இதுக்கு முன்னாடி நமக்கு இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாது, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டும் கிடையாது. ஒரு குழந்தை மாதிரி நமக்கு யார் என்ன சொல்லித்தராங்களோ அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஓப்பன் மைண்டோடு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். குறிப்பாக நம்ம வளரணும் அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக இந்த ஒரு மைண்ட் செட் நமக்கு உதவிகரமாக இருக்கும். நான் என்னோடய பழைய கம்பெனியில் யார் தெரியுமா, நான் எங்கள் ஏரியாவில் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போய் நம்ம ஒரு புது அகாடமிலையோ இல்லை புது கிளாஸ்லையோ இல்லை புது ஆஃபீஸில் புது டீமில் நம்ம உட்கார்ந்தோம் அப்படின்னா அந்த ஒரு அரகண்ட் மைண்ட் செட் நம்மளை ஆக்சுவலாக கற்றுக்க விடாமல் செய்யும். இதுக்கு ஒரு அழகான ஜென் கதையும் நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தர் ஒரு ஜென் குருவை போய் சந்திக்க போகிறாரு, வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, வாழ்க்கையில் குறிப்பாக என்லைட்மெண்ட் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு போகிறாரு. ஆனால் அவருக்கு அந்த ஜென் குரு டீ தான் கொடுத்தாராமா. அதுவும் அந்த டீ கப்பில் அவர் டீயை தொடர்ந்து ஊற்றிக்கிட்டே இருந்தார். போதும் நீங்கள் நிறைஞ்ச வழியுதே, ஏன் மறுபடியும் ஊற்றுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்கள் மனசும் இப்படி தான், ஏற்கனவே நிறைய தகவல்களோட நிறைய முன்முடிவுகளோட ஒரு க்ளோஸ்ட் மைண்டோடு தான் நீங்கள் என்னை பார்க்க வந்திருக்கீங்க. அதனால் இந்த டீயை நான் ஊற்றும் போது எப்படி அது கோப்பையில் நிற்காமல் வழிஞ்சு போதோ அந்த மாதிரி தான் உங்கள் மனசுலையும் நான் சொல்லக்கூடிய எந்த விஷயமும் நிற்காது. அதனால் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு திறந்த மனதோட, குறிப்பாக காலியான மனதோடு வாங்க, அன்றைக்கி நம்ம பேசலாம் அப்படின்னு அந்த குரு சொன்னாராம். நம்மளும் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரியும், இதெல்லாம் ஒரு விஷயமா, எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்தேங்கிற அளவுக்கு நம்ம ஒரு அரகன்ஸோட ஒரு ஈகோவோட போகாமல் கம்ப்ளீட்டாக அந்த விஷயத்தை கற்றுக்கிறது தான் நோக்கம் அப்படின்ற நோக்கத்தோடு போகிறது தான் நம்மளை ஆக்சுவலாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான வழியில் கொண்டு போகும். இது வரைக்கும் 6 முக்கியமான அட்வைசஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதுலேயே ஒன்று உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 4 அட்வைசஸை நம்ம தொடர்ந்து பேசலாம். 7வது முக்கியமான லைஃப் அட்வைஸ் என்ன அப்படின்னா, அடாப்டபிளாக இருக்கிறது. லைஃப் நம்ம எப்போவுமே பிளான் பண்ண மாதிரியே போகாது. சில பேருக்கு பிளான் படி லைஃப் போகலன்னா அடுத்து என்ன பண்ணுன்னே தெரியாது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரிஜிடாக எந்த விதமான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியும் இல்லாமல் அவங்க லைஃப்பை அப்ரோச் பண்ணுவாங்க. சில பேர் நான் இந்த ட்ரெயினில் தான் எல்லா வாட்டியும் ஊருக்கு போவேன் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஒரு 6 மாதமாக அதே மாதிரி அவங்க ஷெட்யூல்டாக அந்த ட்ரெயின்லேயே போயிட்டுருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த ட்ராக்ல ஏதோ வேலை நடக்குது, இல்லை ரயில்வே ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெயின் அன்றைக்கி போகலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆல்டர்னேட்டை பார்க்குறது அப்படிங்கிறது அவங்களுக்கு அவ்வளோ சங்கடமாக, அவ்வளோ எரிச்சல் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். பட் இது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். இப்போது கேட்குற உங்களுக்கே இது ரொம்ப அபத்தமாக தெரியலாம். ட்ரெயின் வரலன்னா பஸ்ஸில் ஏறி போக வேண்டியது தானே அப்படின்னு. சில பேருக்கு அது அவ்வளோ ஈஸிங்க. ஆனால் சில பேர் ரொம்ப ரொம்ப ரிஜிடாக இருப்பாங்க. ஏன் நம்ம வீட்டிலேயே சில பேர் நைன்னு இருப்பாங்க தெரியுமா. எங்கேயாவது வெளியில் போகணுன்னா அவங்க கம்ஃபர்ட் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, இல்லை அவங்களோட ரொட்டீன் நமக்கு எங்கேயாவது ஒரு விதத்தில் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அனாயன்ஸோடையே இருப்பாங்க. சில பேருக்கு இந்த அடாப்டபிலிட்டிங்கிறது அவ்வளோ கஷ்டம். ஆனால் உண்மையாக அடாப்டபிளாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த உலகம் செவி சாய்க்கும். இன்றைக்கி நிறைய பேர் ஏன் விழுந்து ஏஐ கற்றுக்குறாங்க அப்படின்னா அடாப்டபிளாக இருக்கிறதுக்காக தான். ஸோ நம்மளோட பிளான்ஸ்லாம் நமக்கு ஒரு டைரெக்ஷன் கொடுக்கறதுக்கு தானே தவிர அது அப்படியே நடக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம பிளான் படி லைஃப் போகலன்னா எந்த மாற்றத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம லைஃப்பில் முன்னேறுவோமா இல்லையா அப்படிங்கிறதே தீர்மானிக்கும். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், எல்லாமே நான் நினச்ச மாதிரி தான் நடக்கணும்னு அடம் பிடிச்சா அப்படியே இருக்க வேண்டியது தான். 8வது இம்பார்ட்டண்ட்டான ஒரு லைஃப் அட்வைஸ் என்ன அப்படின்னா, சின்ன ப்ராப்ளம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம அசால்ட்டாக விடவே கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸு இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அவங்க ஹெல்த்தில் ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா நம்ம பிஸியாக இருக்கோம் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. ஏதோ ஒன்று ரிப்பேர் ஆகிருக்கு வீட்டில் அப்படின்னா கூட அதை ரொம்ப நாள் சொல்லாமல் அதை அப்படியே வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அது கம்ப்ளீட்டாக நின்று போனதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. இதை முதல்ல சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டால், இல்லை நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, இல்லை உங்களுக்கு இருக்கிற ஷெட்யூலில் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத சங்கட்டம் தானே அப்படின்லாம் சொல்லி நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. சின்ன விஷயங்களை நம்ம அட்ரஸ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அது பெரிய பிரச்சனைகளுக்கு
பண்ணுறதுக்கு தான் வழிவகுக்கும். ஸோ அதனால் சின்ன விஷயங்களை அசால்ட்டாக விட்டுறாதீங்க, ஹேண்டில் பண்ணிடுங்க. அது எவ்வளோ அனாயிங்காக எவ்வளோ சில்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத பெரிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்திடலாம். 9வது மிக முக்கியமான ஒரு லைஃப் அட்வைஸ், அதுவும் இன்னைக்கு காலகட்டத்துக்கான லைஃப் அட்வைஸ் என்ன அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் டோன்ட் பெர்ஃபார்ம். நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி கேமராக்காக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ட்ரிப்பு போகிறதாகட்டும், ஏன் பக்தியே இன்றைக்கி இன்ஸ்டாகிராமுக்காக இல்லை யூடியூபுக்காக ஆகிப்போச்சு. உண்மையாக எவ்வளோ பேர் ஒரு கோவிலில் போய் அந்த பக்தி உணர்வோடு அனுபவிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. எல்லாத்தையும் நம்ம பர்ஃபார்மன்ஸாகவே பார்த்தோம் அப்படின்னா உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்காம போயிடும். நான் சில வருஷம் முன்னாடி ஒரு அழகான அட்வைஸ் படித்தேன். அந்த அட்வைஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கல்யாணத்துக்கு போகிறீங்க, செல்ஃபி எடுக்கிறதுலையே அந்த என்டையர் டைமையும் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. கல்யாணத்துக்கு போங்க, ரொம்ப மெமரபுளாக இருக்கிறதுக்காக ஒரே ஒரு செல்ஃபி இல்லை 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க கூட பேசுங்க, அங்கே இருக்கிற அந்த என்வாயன்மெண்ட்டில் இன்வால்வ் ஆகுங்க, அங்கே இருக்கிற மியூசிக்கை ரசிங்க, சாப்பாட்டை கம்ப்ளீட்டாக அனுபவித்து சாப்பிடுங்க, அங்கே இருக்கிற உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட ரொம்ப நாள் கழித்து நீங்கள் பார்க்குறவங்க கூட மனம் விட்டு பேசுங்க, சிரிங்க, வாங்க. இந்த ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இல்லாமல் போகிறதுக்கான காரணமே சதா சர்வகாலமும் நம்ம ஃபோன்லேயே இருக்கிறதுனால தான். சில சமயம் நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்க்ரால் பண்ணுறதுல மூழ்கி போய்ட்றோம். இல்லாட்டி பர்ஃபார்மன்ஸ் தான், எல்லாமே கேமராக்காக தான். நான் இந்த ட்ரெஸ் போடுறது, நான் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறது, இதெல்லாமே கேமராக்காக தான் சொல்லி எல்லாத்தையும் நம்ம கான்டென்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் குறைஞ்சிரும். லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் குறையும் போது என்ன ஆகும்னா, எல்லாம் முடிஞ்சு பார்க்கும்போது ஏன்னா 2025 இப்படி மின்னல் வேகத்தில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி டிசம்பரில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோமே, அந்த மாதிரி தான் லைஃபே ஓடி போயிடுச்சே அப்படின்னு சொல்லி நம்ம லைஃபோட விளிம்பில் நின்று யோசிச்சுட்ருப்போம். ஸோ ஒவ்வொரு தருணத்தையும் இன்டென்ஷனலாக கம்ப்ளீட்டாக ஸ்லோவாக என்ஜாய் பண்ணுங்கள். லைஃப் ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனது. 10வது மிக முக்கியமான அட்வைஸ் என்னென்னா, உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நீங்களே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எப்படி நம்ம ஒரு புது ஸ்டாக் வருது அப்படின்னா அதோடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்து அந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவோம். அதே மாதிரி புது சேவிங் ஸ்கீம் வருது இல்லை புது இன்சூரன்ஸ் பாலிசி வருது அப்படின்னா நம்மளோட லைஃப் நல்லா இருக்கிறதுக்காக, செக்யூர்டாக இருக்கிறதுக்காக எப்படி நம்ம நல்லா அனலைஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நாம் இன்வெஸ்ட் பண்ணணும். அது டைமாக இருக்கலாம், கோர்ஸாக இருக்கலாம், இல்லை செல்ஃப் கேராக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். இந்த விதத்தில் நம்ம மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சும் போது அந்த வளர்ச்சி கொடுக்கக்கூடிய டிவிடென்ஸை நம்ம கண்டிப்பாக லைஃப் பூரா என்ஜாய் பண்ணுவோம். எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயமும், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல முயற்சியும் கண்டிப்பாக நன்மையில் தான் போய் முடியும். அந்த நம்பிக்கையோடு உங்கள் லைஃப்பை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். வாழ்க்கையை மேம்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இன்றைக்கி நம்ம பேசின விஷயங்களில் கண்டிப்பாக ஒன்றாவது உதவிகரமாக இருக்குன்ற நம்பிக்கையோடு தான் நான் இந்த எபிசோடையே பண்ணேன். உங்களுக்காக இந்த ரீகேப்பை நான் கொடுத்துட்றேன். நம்ம பேசின 10 அன்காமன் லைஃப் அட்வைசஸ். 1, எக்ஸ்பர்ட்ஸை நம்பி உங்கள் உடல் மனம் பற்றிய கேள்விகளை அவங்கக்கிட்ட கேளுங்க. 2வது, இன்னொருத்தரோட வாழ்க்கையோட நம்ம வாழ்க்கையை கம்பேர் பண்ணுறத நிறுத்த வேண்டியது அவசியம். 3வது, ஃபெயிலியர் அப்படிங்கிறது முற்றுப்புள்ளி கிடையாது, மறுபடியும் நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கலாம், தப்பே இல்லை. 4வது, பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்காம ப்ராக்டிஸ் பண்ணுறத ஒன்று மட்டுமே நோக்கமாக வச்சுக்கலாம். பர்ஃபெக்ஷன் அதுக்கப்புறம் தானாக வரும். 5வது, ஏதாவது ஒரு சர்வைவல் ஸ்கில்லை கண்டிப்பாக கற்று வச்சுக்கிறது நல்லது. 6வது, லைஃப்பை ஒரு பிகினர் மைண்ட் செட்டோடு அப்ரோச் பண்ண வேண்டியது அவசியம். 7வது, மாற்றங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். வாழ்க்கை நம்ம நினச்ச மாதிரி எப்போதும் இருக்காது. அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். 8வது, சின்ன சின்ன பிரச்சனை தானே அப்படின்னு அதை அசால்ட்டாக விட்டுற வேண்டாம். சின்ன ப்ராப்ளம்ஸை முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே அட்ரெஸ் பண்ணிடலாம். 9வது, வாழ்க்கையை மனப்பூர்வமாக அனுபவிக்கலாம். அனுபவங்கள் நிறைஞ்சது தான் வாழ்க்கை. 10வது, நம்ம வாழ்க்கையை மேம்படுத்திக்கணும்னு நினைக்கிறோன்னா நம்ம மேலே நம்மளே இன்வெஸ்ட் பண்ணணும். நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறது, நம்மளை நல்லா பார்த்துக்கிறதுக்கான செயல்களில் ஈடுபடுறது, இதெல்லாமே நம்ம மேலே நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் தான். லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணணுன்னு நினச்சப்பவே நீங்கள் உங்கள் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸை ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த 10 அட்வைஸில் ஏதோ ஒன்று உங்கள் ஜேர்னியில் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். மீண்டும் அடுத்த மனமே நலமா எபிசோடில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.